Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இனிமே எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி அண்ட் கேகே எட்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே இந்த ரெண்டு சேனல்லையும் உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் ஆல்சோ வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க பட் லைக் ரொம்ப கம்மியாக தான் வருது. ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிருங்க. ஸோ இதில் உள்ள கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு 10 கொஷின் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் வந்து சொல்கிறேன், கன்ஃபார்ம் அந்த கொஷின் வருங்கிற மாதிரி. ஸோ அதையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் ரொம்பவே ஈஸியாக எழுதலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடைய பிடிஎஃப் வித் ஆன்சரோட இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுவேன். இப்போ இல்லை ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டயத்தில். ஸோ அதனால் இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 2 மார்க்கை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மேட்ரிக்ஸ் உங்களுக்கு மெயினாகவே இந்த சிலபஸில் வந்து மேட்ரிக்ஸ் தான் அதிகமாக இருக்குங்கிறதுனால ஸோ உங்கள் செகண்ட் மிட் டர்ம் போர்ஷனில் மேட்ரிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், a+b=b+a ரெண்டே ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பி ஆட் பண்ணணும் அண்ட் பி இது ஈக்குவல்னு சொல்லணும். ரொம்ப ஈஸி சில்லி கொஷின். ஏன்னா வந்து மேட்ரிக்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பார்க்கல எப்படி சொன்னாலும் இதுதான், அதையும் ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி அண்ட் இம்பார்ட்டண்டானது. அதே மாதிரி ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ij = மாடுலஸ் ஆஃப் i - 2j. ஓகேங்களா? அப்போ 2/2னா 1 1 1 2 2 1 2 2. அப்போ ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 1. அதேமாதிரி ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 2. அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி இதில் நீங்கள் வந்து மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க. வெரி ஈஸி, இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். இந்த 11th கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் இதில் உள்ள கொஷின் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த 10 இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மளுடைய டியூஷனில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஆன்லைன் டியூஷன். ஓகே? ஸோ தென் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரம் த டாப் ஆஃப் எ ட்ரீ ஹைட் வந்து 13 மீட்டர், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிஸ்பிரஷன் வந்து கொடுத்துருக்காங்க 45 × 30 டிகிரின்னு. வி ஹாவ் டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ. ஸோ வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஷின், அது பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மென்சுரேஷன்லேருந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கோனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. வி ஹாவ் டு ஃபைண்ட் த ஸ்லாண்ட் ஹைட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டயாமீட்டர் ஆஃப் ஸ்பியர் கண்டுபிடிக்கணும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா வந்து 154 cm² கொடுத்துட்டாங்க. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வச்சு பார்த்தா நமக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும். ரேடியஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா அதான் டயாமீட்டர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இது ஏபி த டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லணும். அதாவது ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். ஒரு மேட்ரிக்ஸை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணி அகெயின் அதை டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சேம் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப ஈஸியான ஒன்று. டிரான்ஸ்போஸ்னால் தெரியும் நினைக்கிறேன், ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுறது தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 5 மார்க்கு பாருங்கள். 15th கொஷின் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. 16th வெரி இம்பார்ட்டன்டான கொஷின். ஸோ அந்த 2a + b வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 2 × a கண்டுபிடிச்சிக்கோங்க, அப்புறம் அது கூட b ஆட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 17th a × b + c = ab + ac. அது அப்புறம் இந்த 18th கொஷின் அந்த மென்சுரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. அது ட்ரிக்னாமெட்ரிலேருந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 19th 20 வந்து வெரி இம்பார்ட்டன்ட். மென்சுரேஷன் உள்ளது. ரேடியஸ் அண்ட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. சிலிண்டரோட தான் அந்த ரேஷியோ. ரேடியஸ் வந்து 5, ஹைட் வந்து 7. கர்டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. வி ஹாவ் டு ஃபைண்ட் த ரேடியஸ் அண்ட் ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அதே மாதிரி 21. அதே மாதிரி உங்களுக்கு குவார்டர்லிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தேல்ஸ் அண்ட் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் வந்திருக்கும். உங்களுக்கு செகண்ட் மிட் டர்முக்கு பொறுத்தவரை ஒன்லி பித்தாகரஸ் தியரம் தான். ஸோ பித்தாகரஸ் தியரம் கன்ஃபார்ம் கேட்பாங்க, பித்தாகரஸ் தேற்றம். அண்ட் அது பேஸ்டான சம்மு தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிராஃபும் as well as ஜாமெண்ட்ரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்ரிக்ஸ்லேருந்து கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. 2 மார்க் ரொம்ப ஈஸி. சொன்ன மாதிரி அந்த ஈஸியாக 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன் அதை வச்சு கேட்பாங்க. அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போஸ் மெத்தட், அதில் 5 மார்க்கில் ஒன்று இருக்கும். ஏபி கொடுத்துட்டு வி ஹாவ் டு ஃபைண்ட் ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் × ஏ டிரான்ஸ்போஸ். வெரி இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க்கு. அது நிறையா தடவை கம்பல்சரியிலே கேட்பாங்க. அது வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? மேட்ரிக்ஸ்லேருந்து. அதே மாதிரி மென்சுரேஷன்லேருந்து வந்து எல்லாத்தோடைய ஃபார்முலாஸ் படிச்சுக்கோங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் ஃபைன் பண்ணுறது, ஹைட் ஃபைன் பண்ணுறது, சிலிண்டர் அண்ட் கோன் வச்சு தான் நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மெயினாக படிச்சுக்க வேண்டிய கொஷின்ஸு. அதே மாதிரி ட்ரிகனாமெட்ரியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹைட்டு ஃபைன் பண்ணுறது, டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணுறது, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபிகர் கொடுத்து இல்லை அதுக்கான லென்த்து கொடுத்துட்டு அவங்க ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ தீஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.